பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் அருண் எபனேசர். இந்த காலை வேளையில உங்கள் எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, எல்ரோயி என்ற சேனலை உங்கள் மொபைலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு சகோதரி பியூலா, என்னுடைய மனைவி, தொடர்ந்து அதில் தேவனுடைய வார்த்தைகளை வழங்கி வருகிறார்கள். அதில் நீங்கள் பங்கு பெற்று உங்களுக்காக அனுதினமும் பாரத்தோடு ஜெபிக்கின்ற அவருடைய அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. பாருங்க, நாம் இந்த உலகத்துல ஒரு ஞான அர்த்தமாய் பார்க்கும்போது அதிக உஷ்ணமான வெயிலான காலங்களில் எங்காவது ஒரு மரத்தினுடைய நிழல் இருந்தால் அங்கே போய் அந்த நிழலில் இருந்து நம்முடைய வேர்வை, நம்முடைய களைப்பு எல்லாவற்றையும் தணித்து கொள்வோம் அல்லவா? அந்த நேரம் நமக்கு எப்படி இருக்கும்? இன்பமாய் இருக்கும் அல்லவா? அதுபோல இந்த 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். உன்னதமானவர் என்பவர் உயர்ந்த நிலையில இருக்கின்ற ஒரு உன்னதமான மகா பெரியவர். அவர்தான் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன். அவருடைய மறைவு என்பது நம்ம எல்லாருடைய வாழ்விலும் கிடைக்காத ஒரு பெரிய, உலகத்தில் கிடைக்க அரிதான ஒரு பெரிய இளைப்பாறுதலின் இடம். அந்த உன்னதமானவரின் மறைவாகி அந்த நிழலுக்குள் நீங்கள் வரும்போது, சர்வ வல்லவருடைய நிழல் உங்களை மூடும் போது, உங்களுக்கு எந்தெந்த வகையிலே ஆசீர்வாதங்கள் தேவையோ, எந்தெந்த நன்மைகளுக்காக நீங்கள் தவித்திருக்கிறீர்களோ, கதறி கொண்டிருக்கிறீர்களோ, அது அனைத்துமே உங்களுக்கு வாய்க்கும். எனவே நீங்கள் உன்னதமானவரின் மறைவுக்கு வாருங்கள், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குங்கள். அவர் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தையும், சர்வ வல்லவராகிய தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை நடத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் நல்ல நாளாய் அமைவதாக. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக படைத்த நாள் எல்லாம், எங்கள் வசனங்கள், உம்முடைய வசனங்களை கேட்கின்ற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நல்ல நாளாய் இருக்கிறது. எனவே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டு உம்முடைய மறைவிலே வந்து இளைப்பாற, சர்வ வல்லவரின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளில் உன்னதமானவருடைய நிழலில் நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.